அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் சப்பாத்தியை வச்சு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு சப்பாத்தி நான் 2 சப்பாத்தி ரெடி பண்ணி இங்கே பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நூடுல்ஸ் மாதிரி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். குடமிளகாய் 1, ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு பூண்டு, 5 பல் பூண்டு, 1 இன்ச்சு அளவு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பெருசாக, 2 முட்டை, தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். அவ்வளோதாங்க செய்முறை. இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த முட்டையை முதல்ல நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நம்ம ஓரமாக வச்சிடலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பூண்டு, இஞ்சி முதல்ல சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதையும் குடமிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வதங்கினதையும் தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் குடமிளகாயெல்லாம் வதங்கினதையும் தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு இது கூட நாம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு, மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடு இது கோட்டானதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ், சப்பாத்தி நூடுல்ஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி நூடுல்ஸ், சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இனிமேல் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு அசத்தலாம். மிகவும் சுவையான சப்பாத்தி எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புத்தம்புது வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.